தஞ்சாவூரில் காதலித்து திருமணம் செய்து கொண்ட பெண்ணின் கணவனை சரமாரியாக வெட்டி 13 ஆண்டுகால பகையை தீர்த்த பெண் வீட்டாரின் கோர தாண்டவம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள எட்டுப்புலிக்காடு கிராமத்தைச் சேர்ந்தவர் 32 வயதான களியமூர்த்தி. இவரது மனைவி 28 வயதான மகாலட்சுமி. இவர்கள் இருவரும் கடந்த 13 ஆண்டுகளுக்கு முன்பு வீட்டை விட்டு வெளியேறி காதலித்து திருமணம் செய்து கொண்டு திருவோணம் என்ற ஊரில் வசித்து வந்தனர். சொந்த ஊருக்கு சென்றால் வசதி படைத்த தனது குடும்பத்தினர் கணவனை கொலை செய்து விடுவார்கள் என்ற அச்சத்தில் ஊருக்கு செல்லாமல் இருந்து வந்தார் மகாலட்சுமி. இந்த நிலையில் மகாலட்சுமியின் குடும்பத்தினர் சம்மதம் தெரிவித்ததால் களியமூர்த்தி மகாலட்சுமி தம்பதியினர் தங்கள் குழந்தைகளுடன் ஆசையாக சொந்த ஊருக்கு சென்றுள்ளனர். 13 ஆண்டுகளுக்கு பின் சொந்த ஊருக்கு சென்று 2 மாதங்கள் மகிழ்ச்சியாக இருந்த இவர்களது வாழ்க்கையில் வெள்ளிக்கிழமை காலை நடந்த சம்பவம் பேரிடியாக அமைந்தது. மகாலட்சுமி உறவினர்களான தம்பி, தாய்மாமன், சித்தப்பா, அண்ணன் ஆகியோர் வீட்டில் தனியாக இருந்த களியமூர்த்தியை அரிவாளால் சரமாரியாக வெட்டி உள்ளனர். இதில் களியமூர்த்திக்கு 20க்கும் மேற்பட்ட இடங்களில் காயம் ஏற்பட்டது. பலத்த காயமடைந்த களியமூர்த்தி தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தனது கணவனை வெட்டியவர்களுக்கு தூக்கு தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என மகாலட்சுமி கண்ணீர் மல்க கதறியது காண்போரின் நெஞ்சை உலுக்குவதாக அமைந்தது. 13 வருஷம் ஆகுது சார். நானும் எங்க வீட்டுக்காரன் கல்யாணம் பண்ணிட்டு போய் அங்க திருவோணத்துக்கு அது வரைக்கும் நாங்க ஊருக்கு வரல சார். திருவோணம் மேட்டுப்பட்டியில தான் சார் நாங்க இருந்தோம். அங்க பிரச்சனை ஆயிடுச்சு சார். எங்க மாமா வீட்டு இடத்துல இருந்ததுனால அவங்க மாமா வந்து நான் இந்த இடத்துல இருக்க போறேன், நீங்க போயிருங்க அப்படின்னு வந்து சொன்னதுனாலதான் சார் நாங்க ஊருக்கு வரும்போது அவங்கள்ட்ட கேட்டோம் சார். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேட்டோம். ஊர்ல உள்ள பெரிய மனுஷர்கிட்ட தான் கேட்டேன் சார். அதுக்கு அவங்க சொன்னாங்க, நான் என் மவ தான், என் பேர பிள்ளைகளோ தான், என் மருமையன் தான், நான் எதுவுமே பண்ண மாட்டேன், நீங்க வர சொல்லுங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க சார். நானும் எங்க வீட்டுக்காரன் வந்தோம் சார். நாங்க வெளியூர் போனது தெரிஞ்சுக்கிட்டு எங்க வீட்டுக்காரர் மட்டும் வீட்டுல இருந்தப்ப மண்டையில மட்டுமே 50 வெட்டு வெட்டியிருக்காங்க. ஆணவ கொலையா வெட்டியிருக்கிறாங்க. 13 வருஷத்து வெறிய அவங்க காட்டியிருக்கிறாங்க. என் தம்பி, தாய் மாமன், சித்தப்பா, அண்ணன் எல்லாரும் சேர்ந்து வெட்டியிருக்காங்க. பங்காளி விட்ட அண்ணன் ஒரு அண்ணன். தமிழக முதல்வர் தான் எனக்கு ஒரு நீதியை சொல்லணும். நான் உங்களை நம்பிதான் சொல்றேன். எனக்கு என் 2 பிள்ளைகளுக்கு நீதி நீங்க தான் வாங்கி கொடுக்கணும். அவங்களுக்கு தூக்கு தண்டனை கிடைக்கணும். இந்த நிலையில் தாக்குதல் சம்பவத்தில் தொடர்புடையதாக களியமூர்த்தியின் மைத்துனர் முருகானந்தம் மற்றும் செந்தில்குமார் ஆகிய இருவர் கைது செய்யப்பட்டு உள்ளனர்.